ராதே கிருஷ்ணா. ராம் ராம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குருவும் பிரணமாமி முதான்பகம். பகவானுடைய கிருபை, ஸ்ரீ பாண்டவனுடைய அனுகிரகத்தினால நம்ம மாயன் ராதா கல்யாண உற்சவம் அமோகமாக நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதம், அதாவது வர வாரம் 20, 21, 22 3 நாளைக்கு நாம சங்கீர்த்தனம், உபன்யாசம் எல்லாம் நடக்க போகிறது. அதில் ரொம்ப விசேஷம், இந்த பாண்டரங்கன் பிரத்யக்ஷமான தெய்வம். பிரார்த்தனை பண்ணிக்கிறவாருக்கு அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக கிருபை பண்ணிட்டு இருக்கிறவர். கொழும்பு ஸ்டோர்ஸு ராமன் மாமா அந்த நாளில் ரொம்ப சிரமப்பட்டு அதை கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தினது. இன்றைக்கி அவருடைய பையன்கள்லாம் அந்த உள்ளூரில் இருக்கிற பையன்களுடைய இளைஞர்களுடைய ஒத்தாசை மற்றும் ஆசைப்பட்டா வாடா செய்யக்கூடிய சில ஸ்பான்சர்ஸுடைய ஒத்தாசையோட ரொம்ப அழகாக நடத்தின்னு இருக்கா. மகோன்னதமாக நடக்கிறது. நிறைய பாகவதாண்டா அப்படி கலந்துக்கப்படா. இந்த விசேஷம் என்னென்னா, உஞ்சுவர்த்தி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் உஞ்சுவர்த்தியும் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும். எல்லா பாகவதானும் கலந்துக்கிற உஞ்சுவர்த்தி. அது அன்னதானம் தான் ரொம்ப முக்கியம். அன்னதானம் யார் வைக்காலும் சாப்பிடுவான். ஜாதி மந்த வேறுபாடு இல்லை. காலம்பழ 7:30 மணிக்கு ஆரம்பித்தா மத்தியானம் 4 மணி வருது. 3 நாளில் கிட்டத்தட்ட 15,000-20,000 பேர் சாப்பிடும். அத்தனை பேருக்கும் அன்னதானத்தை மீனாக வச்சு நடக்கக்கூடிய ஒரு உற்சவம். ஒரு பண்டரன் பிரத்யட்சமாக யார் ரூபத்தில் வராருன்னு தெரியாதுன்னு சொல்லுவார் ராமன் மாமா. அதனால் எல்லாரும் அதை ஆகாரம் பண்ணணும், கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னு பிரத்யேகமாக அன்னதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறது. நாமசங்கீர்த்தனம் பிராச்சீன சம்பிரதாயத்தில் நடக்கிறது. அபிநயங்கள்லாம் பஜனை எல்லாம் விட்டு எல்லா பாகவதாரும் கலந்துக்கிறாரு. சிவாஞ்சி ராமச்சந்திர பிரம்மஸ்ரீ ராமச்சந்திர பாகவதர், கே சீனிவாச பாகவதர், கே ஜெயராம பாகவதர், என்ன சுனகிராம பாகவதர், அப்படி பிராபல்யமாக எல்லா பாகவதாரும் கலந்துட்டு இந்த உற்சவத்தை நடத்தி ஆரம்பித்து பிராபல்யப்படுத்தியிருக்கார். அதில் நம்ம இல்லாமல் கலந்துக்கிறோங்கிறது ஒன்றுலாம் ஒரு பெரிய பாக்கியம். பாண்டரங்கனுடைய கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணும். பக்தாலாம் அவசியம் நிறைய பேர் கலந்துக்கணும். கலந்துட்டு இந்த உற்சவத்தை நடத்தி கொடுக்கணும். எவ்வளோ பேர் வந்தாலும் அத்தனை பேரும் அதில் கலந்துக்கிற அளவுக்கு எல்லா வசதிகளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அதனால் நீங்கள் எல்லாரும் பக்தர்கள்லாம் அப்படியே கலந்துட்டு ராதா கல்யாண உற்சவத்தை அமோகமாக நடத்தி கொடுக்கணும். அதை தவிர வருஷம் அவார்டு வேறு கொடுக்குறாங்க. பாகவதாருக்கு மாத்திரம் இல்லை, தமிழ் வாசிக்கிற தமிழ் கலைஞர்கள், நாதஸ்வர கலைஞர்கள், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு 4 நாள் 5 நாள் அந்த கல்யாணம் உற்சவம் நடத்தினா கூட அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதை சுத்தப்படுத்தி யாருக்கும் சுகாதார கேடு இல்லாமல் காப்பாற்றுறாளே இந்த தூய்மை பணியாளர்கள், அவளுக்கு கௌரவப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அவளை கௌரவப்படுத்தி இந்த மாதிரி ஓதுவார்கள், பாகவதர்கள், டிசன்யா இருக்கிற கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு சன்மானம் மட்டும் கௌரவப்படுத்துகிறார். அதில் எல்லாரும் அலட்சியம் ராதா கல்யாணத்தை காமப்பா நெற்றி கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஆதேஷ்.